அண்ணே, இந்த காவிரி டெல்டா மேம்பாட்டு திட்டத்தை பத்தி நம்ம தமிழக முதலமைச்சர் அம்மா பேசுனதை இதுல போட்டிருக்காங்க. இத பத்தி இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்கண்ணே. ஐயோ அண்ணே, இந்த திட்டத்தை பத்தி தெரிஞ்சுக்கிற ஆர்வத்துல நீங்க ஆசையா சாப்பிட்டுக்கிட்டு இருந்த வேர்க்கல்லைய நான் தட்டி விட்டுட்டேன். இப்ப வேஸ்டா போயிடுச்சு அண்ணே. வேஸ்டா போயிடுச்சுன்னு தெரியுதுல்ல? ஆமாண்ணே. இதே தான் காவிரி நதிநீர் பிரச்சனையிலையும். இந்த காவிரி நதிநீர் பிரச்சனையால தமிழ்நாட்டுல லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் வீணா போயிட்டு இருந்தது. நம்ம முதலமைச்சர் அம்மா அவங்களோட பெரும் முயற்சியால தமிழ்நாடு டெல்டா மாவட்ட விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கின்ற வகையில காவேரி நடுவர் மன்ற தீர்ப்பு மத்திய அரசின் அரசிதழில வெளிவர காவிரி டெல்டா மக்களுக்காக தொடர் போராட்டம் நடத்தி உச்ச நீதிமன்றம் வரை சென்று வெற்றி பெற்று சரித்திர சாதனை படைச்சிருக்காங்க. இப்ப காவிரி டெல்டா பகுதியை மேம்படுத்துற திட்டத்தை நம்ம முதலமைச்சர் அம்மா அறிவிச்சிருக்காங்க. காவிரி வடிநிலப் பகுதியில் இருக்கிற கடைமடை மதகுகள் அப்புறம் வடிகால்கள் இது எல்லாத்தையும் உடனடியாக சரி செய்ய சொல்லி நம்ம முதலமைச்சர் அம்மா உத்தரவு போட்டிருக்காங்க. அண்ணே கொஞ்சம் நில்லுங்கண்ணே. அப்படி சரி செஞ்சா என்ன ஆகும்னு சொல்லுங்கண்ணே. அதை சரி செய்யறதால கடல் நீர் உள்ள வராது. மழைக்காலங்களில் மழை நீர் வீணா கடல்ல கலக்காது. இதனால காவிரி டெல்டாவோட கடலோர நிலப்பகுதிகளின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படுகிறது. இந்த கட்டுமானங்கள் வெள்ள நீரை திறம்பட பயன்படுத்துற வெள்ள நீர் தாங்கிகளாக செயல்பட்டு நிலத்தடி நீரை நல்லா மேம்படுத்தும். ஓ அப்படியா? இந்த திட்டத்துக்கு எவ்வளவு செலவாகும்? இந்த திட்டத்தை 1560 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்த போறாங்க. ஓஹோ, நீங்க சொல்றத பார்த்தா இனிமே காவிரி டெல்டா பகுதியில விவசாயம் அமோகமா இருக்குன்னு சொல்லுங்க, அப்படித்தானே? நிச்சயமா. நம்ம முதலமைச்சர் அம்மாவோட இந்த திட்டம் காவிரி டெல்டா பகுதி விவசாயிகளுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம். ஆஹா,